வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். மேங்கோ பாப்பா தோய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வெறும் கேர்டு வச்சுமே நம்ம பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் ஃப்ளேவராக இருக்கணுங்கிறதுக்காக மேங்கோவோட சேர்த்து பண்ணியிருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்மளுக்கு ஹங் கர்ட் தேவை. ஸோ அந்த திக்கான கர்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம். இது மேலே மஸ்லின் கிளாத் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. ஒரு 2 hours இருந்துச்சுன்னா இது நல்லா திக்கான கர்டாக மாறிடும். நீங்கள் எந்த வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி பிடிச்சி ஒரு பாத்திரம் கூட இது மேலே வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான கர்டாக இது ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெலாம் கீழே கலெக்ட் ஆகிடும். நம்ம இந்த கர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். அடுத்து நம்ம மேங்கோ ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய மேங்கோ எடுத்திருக்கேன். இதிலிருந்து பல்ப் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். கர்டும் மேங்கோவும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு மேங்கோ ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன மேங்கோவாக இருந்துச்சுன்னா 2 மேங்கோ எடுத்துக்கோங்க. இது மாதிரி பல்ப் எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹங் கர்ட் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மேங்கோவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மோல்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கிண்ணம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற கிண்ணமாக எடுத்துக்கோங்க. மேலேயும் நல்லா ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெடியாக இருக்கு. இதை ஒரு ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். இதில் இந்த பவுலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை கவர் பண்ணி ஒரு 20 to 30 minutes நம்ம இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutesக்கு அப்புறமா நல்லா இது குக் ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அப்போ இது ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 hoursக்கு அப்புறமா இது சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ பாப்பா தோய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு மேங்கோ லஸ்ஸி டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே செம்மையாக இருக்கும். அதுவும் கர்ட் லவர்ஸ், மேங்கோ லவர்ஸ்க்கு ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மருக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.